எல்லாரும் ஆச்சரியமா கேக்குறாங்க, எப்படி செய்யறீங்க இவ்வளவு கஷ்டமான ஆசனம் இல்லாம? பியூரிட் காப்பர் ஆரோ தாமிரத்தின் நற்குணமுள்ள தண்ணீரை தரும். ஏனென்றால் தாமிரம் இம்யூனிட்டியை சார்ஜ்டாக வைக்கும். பியூரிட் காப்பர் ஆரோ, பியூரிட் காப்பர் ஆரோ, பியூரிட் காப்பர் ஆரோ. இதைத்தானங்க நம்மளும் செஞ்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் சயின்ஸ் இல்ல, மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவியலை திருடி நம்ம கிட்டே விக்கிறாங்க பாத்தீங்களா? இவன் திருடிட்டு உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கிறான், திருட்டு பசங்களாங்கிறான், செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டு இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. சரி, இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, பிரிட்டிஷ் கம்பெனிலாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களே. ஆனா அதே பிரிட்டிஷ் கம்பெனி தான் இப்ப பேரை மாத்திக்கிட்டு இந்துஸ்தான் யூனிலிவர்னு இருக்காங்க. உன் பேரை வைக்கலங்கிற கோபம் கூட இல்லாம அவங்க பேரை வச்சிருக்கே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா. மனசு கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது. இப்பவும் என் பேரை தான் வச்சிருக்கேன். உன் பேரா? எப்படி? சீனி, சீனா, தமிழரசன் தானா, சீனா தானா. இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் சைலண்ட் பார்ட்னர், தெரியுதா? இவங்க மட்டும் இல்ல, இன்னும் 2 பேரும் அவங்க அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு அவங்க கிட்டே கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் கேக்குறல சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? எங்களை கேட்டது இருக்கட்டும், உங்களையும் கேட்டார்ல, நீங்க சொல்லுங்க. இந்த இந்துஸ்தான் காப்பர் பியூரிட் மட்டும் இல்லை, கோல்கேட்டில் உப்பு இருக்குது, லீவர் ஆயுஷ் சீயக்காய் ஷாம்பு, மிஸ்டர் கோல்ட் சுத்தமான செக்கு எண்ணெய், இது போல் பல விளம்பரங்களை நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஏன் இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க? ஏன்னா இது சத்தியயுகம். மக்கள் நல்லதை தேடி போவாங்க, தற்சார்பு பக்கம் திரும்புவாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்களும் தங்களை நல்லவங்களா காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விளம்பரங்களை தயாரிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.